எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து ரெண்டாவது ஸ்கீம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து டிஜிட்டல் இந்தியா பார்த்துட்டோம். இதில் வந்து பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா அதான் வந்து பார்க்க போகிறோம். அதோடைய அந்த ஷார்ட் ஃபார்ம் தான் பிஎம் கேஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். இந்த பின்றது வந்து பிரதான குறிக்குது, எம் வந்து மந்திரி, கே வந்து கிருஷி, எஸ் வந்து சிஞ்சாயி, ஒய் வந்து யோஜனா. ஓகேங்களா? இதில் வந்து இந்த ஹிந்தியோட கிருஷின்னா உங்களுக்கு அந்த விவசாயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிஞ்சாயிங்கிறது வந்து நீர்ப்பாசனம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹிந்தியில் வந்து அப்போ கிருஷினாலே உங்களுக்கு அந்த விவசாய நீர்ப்பாசனம், வேளாண் நீர்ப்பாசனம் அப்படின்றத ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா? இப்போ வந்து இது எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 1 ஜூலை 2015. நாம் ஏற்கனவே பார்த்தோம் டிஜிட்டல் இந்தியாவும் இதே சேம் டேட்டு தான். இப்போ பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனாவும் இந்த சேம் டேட்டு தான். அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ரிலேட் பண்ணோன்னா இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது இல்லாமல் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன திட்டம் தான் இது வந்து. ஓகேங்களா? வேளாண் பாசன திட்டம். அப்போ கிருஷி சிஞ்சாயி யோஜனா வந்து எது சம்மந்தமானது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீர்ப்பாசனம் பாசன திட்டம் அப்படின்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த டேட்டு வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, நம்ம ஏற்கனவே ஜூலி பார்த்தோம். இந்த ஜூலியும் இந்த கிருஷிக்கு பதிலாக கிரீஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சோம். இந்த கிரீஷும் ஜூலியும் வந்து ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அந்த ஜூலி இந்த கிருஷியும் வந்தாலே உங்களுக்கு ஜூலி ஞாபகம் வந்துடும். அப்போ இந்த டேட் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். ஏன்னா ஜூலிக்கு 1லேருந்து 15 வரைக்கும் தான் டிஜிட் தெரியும் அப்படின்னு. ஓகேங்களா? அந்த டிஜிட்டுங்கிறது டிஜிட்டல் இந்தியாவை குறிக்கும். அதோடைய நோக்கம் பாருங்கள். நாட்டின் அனைத்து விவசாய நிலங்களுக்கும் பாசன வசதி ஏற்படுத்தி நீரை சிக்கனமாக பயன்படுத்தி விவசாய உற்பத்தியை அதிகரிக்கிறது அதோடைய முக்கியமான நோக்கம். இதுக்குன்னு ஒரு முழக்கம் கொடுத்துருக்காங்க. ஸ்லோகன் வந்து ஹர் ஹேத் கோ பானி, ஒவ்வொரு வயலுக்கும் நீர். அதுக்கப்புறம் பர் ட்ராப் மோர் கிராப், ஒவ்வொரு துளி நீரிலும் அதிக மகசூல் அப்படிங்கிறாங்க. ஒரு துளி நீருக்கு அதிக மகசூல் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றத அது ஒரு முழக்கமாக கொடுத்துருக்காங்க. முக்கியமான நோக்கங்கள் வந்து சும்மா படித்து பார்த்தா நமக்கே புரியும். அனைத்து விவசாய நிலங்களுக்கும் பாசன வசதி கொடுக்கணும். சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு பாசனம் போன்ற நுண்ணிய பாசன முறைகளை வந்து ஊக்குவிப்பாங்க. அதுக்காக மானியங்கள்லாம் கொடுப்பாங்க. மழைநீரை சேமித்து திறமையாக பயன்படுத்துறது, நீர் வீணாவதை வந்து குறைக்கணும். விவசாயிகளின் வருமானத்தையும் மகசூலையும் உயர்த்தணும். ஓகேங்களா? பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசன வசதி இல்லாத நிலங்களுக்கு நீர் கிடைக்கிறது, நீர் பயன்பாட்டு திறன் அதிகரிக்கிறது, பயிர் விளைச்சல் உயர்கிறது, விவசாயிகளின் வருமானம் மேம்படுகிறது, நிலத்தடி நீர் மற்றும் மழைநீர் பாதுகாப்பு ஊக்குவிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்னாலே எனக்கு வந்து டேட்டு வந்து ஜூலை 1, 2015. இது என்ன அமைச்சகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த நீர்னாலே ஜல் சக்தி அமைச்சகம். ஓகேங்களா? ஏன்னா நீர் சம்மந்தமாக எல்லாமே அந்த அமைச்சகம் தான் வந்து பார்க்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம மொத்தமாக 2 ஸ்கீம்ஸ் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து 3வது ஸ்கீமில் வந்து சந்திக்கலாம். நன்றி.